ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். யோபு 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பக்தன் என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கலாம். யோபு 17:9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நீதிமானுடைய ஒரு குணாதிசயம், ஒரு ஸ்வாபம் அங்கு சொல்லப்படுகிறது. என்னவா? தன் வழியை அவன் என்ன பண்ணுவானா? உறுதியாய் பிடிப்பான். இன்று நம்ம மன உறுதியை குறித்து ஒரு 4 குறிப்புகளை தியானிக்க இருக்கிறோம். நீதிமான்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் மன உறுதி. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நிறைய நேரத்தில் ஜெபிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துலேயே தாங்கள் ஜெபித்ததுக்கு எதிர்ப்பதமாக பேசுவாங்க, எதிராக பேசுவாங்க. மழை வரணும்னு இப்போ ஜெபம் பண்ணியிருப்பாங்க கூட்டத்தில். வெளியில் போனோன்னா உச்சி வெயில் என்ன பண்ணும்? மண்டையை பிளக்கும். பிளந்தோன்னு என்ன சொல்லுவாங்க? 4 வருஷமாக வெயில் தேராது, போகிற போக்க பார்த்தா தண்ணிக்கே சிங்கி அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஜெபிச்சாங்க? மழை பெய்யணும், அப்படி வரணும், இப்படி வரணும்னு. ஆனால் 5 நிமிஷத்தில் என்ன ஆகி போச்சு? வெளியில் போனோன்னே அப்படியே டாக்கிங்கே மாறி போய் வீக் ஆயிடுச்சு ஜெபம். இந்த மாதிரி ஜெபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு உறுதி இல்லாதபடினால்தான் அநேக அற்புதங்களை காண முடியவில்லை. இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய பிள்ளைங்க ஜெபிக்கிறவங்க, அதான் நீதிமான்கள் தங்கள் வழியில் எப்படி இருப்பாங்களா? உறுதியாக இருப்பாங்க. நான் இதை கேட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், நான் இதுக்காக முயற்சி எடுத்திருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு வாய்க்கும். அந்த உறுதி, மன உறுதி தான் நீதிமானுடைய ஒரு அடையாளம். அதை குறித்து நம்ம சில வசனங்களை நம்ம வேதத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கே ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தில் என்னவா இருக்கணுமா? உறுதியாக. சற்று முன்பு நான் சொன்னேன் அல்லவா, நம்ம எதை கேட்குறோமோ அதை ஆண்டவர் தருகிறாருங்கிறதுல நமக்கு முதல்ல மன உறுதி வேண்டும். ஒரு கிராமத்தில் மழைக்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை ஒழுங்கு செய்தாங்களாம். எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை மட்டும் என்ன பண்ணிச்சான்? கொடை எடுத்துகிட்டு போச்சான். கிண்டலாக கேட்டாங்களாம், ஏமா மதியானம் மீட்டிங் வச்சுருந்தா கூட கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், வெயில் அடிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ ஈவினிங் மீட்டிங் எதுக்குப்பா கொடையை கொண்டு வந்தேன்னு. அப்போ தான் அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சான், மழைக்காக தானே ஜெபிக்க வந்திருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணும்போதே மழை என்ன பண்ணோம்? வந்துடும், நனையாமல் நான் வீட்டுக்கு போகிறதுக்காக கொடை வச்சுருக்கேன்னுச்சான். அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கி பல பெரியவர்களுக்கு இல்லை, ஊழியக்காரர்களுக்குள்ள இல்லை. ஜெபம் என்பது ஒரு மத சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லி வைப்போம், ஜெபிச்சு வைப்போம், இப்படி தானே ஜெபிக்கணும். இப்போ சாப்பாடு வச்சுட்டாங்க, வேணுங்கிறத ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ணும். ஆனாலும் அந்த சாப்பிட்றத ஆசை வச்சு ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் அதை செய்வாங்க, ஆண்டவரே இந்த உணவுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பிரச்சனை உடம்புல வந்தோன்னே, நேற்று மதியானம் அந்த வாழைக்காய் சாப்பிட்டேன் பாருங்க, அதுதான் முதுகில் ஏறிட்டு குத்துது. சாப்பாடை ஆசை வச்சு ஜெபம் பண்ணோம்ல, அப்புறம் எப்படி வாழைக்காயிலேருந்து வாயு வரும்? வராது. அப்போ தாண்டி வருது அப்படின்னா நம்ம மனசு என்னதுன்னா ஏற்கனவே பழகி போயிடுச்சு, வாழைக்காய் சாப்பிட்டாலே வாயு குத்தும் அப்படின்னு. ஆனால் வாயில் என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த உணவில் எந்த குறை இருந்தாலும் விஷயமே இருந்தாலும் அது என்ன ஆயிரும்? விலகி போயிடும். அல்லேலூயா. அப்போ சடங்குக்காக ஜெபம் பண்ணுகிறோமே தவிர அதை நிஜ வாழ்க்கையிலே அனுபவிக்க தவறி விடுகிறோம். ஆனால் இன்றைக்கி உபவாச கூட்டத்தில் வந்த நீங்கள், லைவில் பார்க்குறவங்க, இல்லை லேட்டரான் யூடியூப்பில் பார்க்க போகிறவங்க, ஒரு காரியத்தில் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஜெபத்தில் உறுதியாக இருப்பேன், ஜெபத்தில் எதை கேட்டேனோ அதை கர்த்தர் தருவார் அல்லது தந்து விட்டாருங்கிற உறுதியை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். அல்லேலூயா. அனுபவம் விசுவாசத்துக்கு விரோதமானது. அனுபவ அறிவு விசுவாச வாழ்க்கைக்கு அது எதிரானது, விரோதமானது, விசுவசிக்கவே முடியாது. எனவே ஜெபத்தில்
நமக்கு முதல்ல ஒரு உறுதித்தன்மை, நான் கேட்டதை ஆண்டவர் தருவார். ரெண்டாவது, ஜெபம் செய்தால் ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் வந்த பிறகு அந்த ஜெபத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தி விடக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் போய் ஜெபிக்கிறாரு. எத்தனை தடவை தன்னுடைய முகம் தரையில் விழும்படி, தரையில் படும்படி குனிந்து வணங்கினார்னா 7 விசை. 7 விசையும் என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றுமே நடக்கலை. அவருடைய தன்னுடைய உதவியாளனை அழைத்து நீ போய் பார்ப்பா, மேகம் எதுவும் உண்டாயிடுச்சான்னா ஒன்று கூட வரலங்கன்ட்டான். அந்த 7வது விசை முடித்த பிறகுதான் அவன் சொல்லுகிறான், மனிதனின் உள்ளங்கை அளவு ஒரு மேகம் என்ன பண்ணியிருக்குது, உண்டாயிருக்குது. அது வரைக்கும் எலியா ஜெபத்தை விட்டு என்ன பண்ணலை, எந்திரிக்கவே இல்லை. உருவாகும் வரை உறுதியாய் ஜெபிக்கிறார். அப்போ நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு தடவை கேட்குற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை, இயேசு செய்யலைன்னு போயிடக்கூடாது. அது உருவாகும் வரை விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தமிழில் வந்து நமக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு வந்திருக்கு. கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் அப்படின்னு முடிஞ்சிட்டனால ஒரு தடவை தேடி பார்த்துட்டு நம்ம வந்துடுறோம். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், கதவை ஒரு தடவை தட்டுறோம், திறக்கலைன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வேகமாக தட்டுவோம். அப்போ தட்டுங்கள்னா ஒரு தடவை தட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை, திறக்கிற வரைக்கும் தட்டணும். ஒரு அல்லேலூயா. கிடைக்கிற வரைக்கும் கேட்கணும். ஆமேன். தேடுறீங்கன்னா அது கிடைக்கிற வரைக்கும் தேடணும். அந்த விடாமுயற்சி, உறுதித்தன்மை, இந்த கர்த்தர் அதை உங்களுக்கு கிருபையாய் விளங்க செய்வாராக. எத்தனை பேர் மன உறுதியோடு ஜெபிக்க போறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரெண்டாவது, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம், நம்பிக்கையிலே உறுதி. முதல்ல சொன்னேன் ஜெபத்தில் உறுதி. இப்போ ரெண்டாவது ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்பிக்கையிலே உறுதி. சொன்னதை செய்யும் அளவு என்னை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணணும், உறுதியாக இருக்க வேண்டும். அதை தான் சொன்னேன், ஜெப வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ பஸ் ஏற போகிறோம் இல்லை வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். அப்பொழுது ஒரு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னா உடனே நம்மளே ஜெபத்துக்கு விரோதமாக என்ன பண்ணிடக்கூடாது, அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேசிவிட வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு சண்டை வருது, இந்த ஆள்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பட்டுன்னு சொல்லவே கூடாது. பிசாசு வந்து நம்ம வாயிலிருந்து வார்த்தையை திருடுவதற்காகவே சூழ்நிலைகளை அவன் என்ன பண்ணுவான்னா கொண்டு வருவான். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பயிற்சி செய்த ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பஸ்ஸுக்காக எதிர்பார்த்து போய் நிற்போம், அந்த பஸ்ஸு வரவே வராது. ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணி கிளம்பும்போது தான் பஸ்ஸு வரும். இதை வச்சு நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ இந்த பக்கம் நிற்கிற வரைக்கும் பஸ்ஸு வரலன்னா வேணும்னே அந்த பக்கம் போகிறது. இது என்னுடைய ஒரு அனுபவம். அந்த பக்கம் போனோன்னு இந்த பக்கம் வந்துடும், டக்குன்னு வந்து இங்கே ஏறிடுவேன். இது மாதிரி பல தடவை. அப்புறமேலு ஒரு சத்தியத்தை கற்றுக்கிட்டேன், நீ போகிறதுக்கு முன்னாடி கட்டளை இட்டுட்டு போ, உனக்காக அங்கே ஆயத்தமாக இருக்கும். இப்போ நான் மாறி மாறி போகிறதில்ல, போகிறதுக்கு முன்னாடியே எனக்கென்று தேவதூதர்களை அனுப்பி பஸ்ஸை அங்கே ரெடி பண்ணிட்டு தான் போகிறது, ஏறி போயிடும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் வந்தவங்க ஆண்டவர் மேலே ட்ரஸ்ட் வைக்கிற, நம்பிக்கை வைக்கிறத கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்போ அவர் சொன்னால் செய்வார் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு புரியும்னா, ஒரு விஷயம் 2 விஷயம் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் தான். பைபிளில் நடக்கிறது, பிரசங்கம் பண்ணுறது நம்ம கேட்குறோம், வேதத்தில் அவங்களுக்கு அப்படி செஞ்சார், இவங்களுக்கு இப்படி அதை கேட்டுக்கிறோம். அதை நம்முடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு கார்னரில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது கர்த்தர் செஞ்சிட்டாரு, இல்லை நம்ம அவர் செஞ்சு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு நம்பிக்கை என்ன இன்னும் அதிகமாயிரும். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபத்திலே உறுதி, நம்பிக்கையிலே உறுதி. நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறவங்க வார்த்தையை கரெக்டாக பிரயோகப்படுத்துவாங்க. அவிசுவாசமான வார்த்தைகள், பொதுவான வார்த்தைகள், குத்துமதிப்பான வார்த்தைகளை பேச மாட்டாங்க. எனக்கு ஆண்டவர் செய்வார் அப்படின்ட்டு அவங்க மாட்டுக்கும் ஸ்டபானாக இருப்பாங்க. இல்லாட்டி செய்வார் தான், ஆனால் என்னன்னு புரியலையே அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளார ஒரு மாற்றம் வந்து, ஒருவேளை இப்படி போகணுமோ
அதை செஞ்சுருக்கணுமோ அப்படின்னு ஒரு குழப்பத்துக்குள்ளே போயிடுவாங்க. 2 வழியில் நடக்கிறவன் கடைசியில் டெஸ்டினேஷனை போய் அடையவே மாட்டான். ஏதாவது ஒரு வழியில் போனால் ஒன்று அந்த ஊருக்கு போவான், இல்லை வேற ஒரு ஊருக்கு போவான். ஒன்று ரைட்டாக போவான், இல்லை ராங்காக போவான். 2 வழியிலையும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னா எங்கேயுமே போய் சேர மாட்டாங்க. அப்போ நம்பிக்கை இல்லாததான் நம்மை பாதி வழியில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இதை வச்சுட்டோம்னா கரெக்டாக போய் நம்ம சேர்ந்துருவோம். ஒரு ஆமீன் சொல்லுவோம்பா. இப்போ வேதத்தில் நிறைய பேர் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர் என்னது? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. 3 பேர் என்ன நம்பிக்கையை வச்சுருந்தாங்க? ராஜாட்ட என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவங்களுடைய ட்ரஸ்ட் அதே மாதிரி நடந்துச்சா இல்லையா? ஆமென். அப்போ சரியான நம்பிக்கையை சரியானவர்கள் மீது வைக்கும் பொழுது சரியான காரியம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எபிரேயர் 3:14 வாசிக்கலாம். எபிரேயர் 3:14 இந்த நம்பிக்கை குறித்து இன்னொரு வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். பாதியில கை விட்டுறக்கூடாது, குழம்பி போயிடக்கூடாது, 2வது தாட்டுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, ஒரே தாட்டில் போகணும். கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். போதும். அந்த ஆரம்பத்தில் பெற்ற நம்பிக்கையே முடிவு வரைக்கும் காத்துக்கிட்டா பங்குள்ளவர்களாக இருப்போம். முதல்ல ஜெபத்தில் உறுதி, 2வது நம்பிக்கையில் உறுதி, 3வது யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோபு வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 9வது வசனமும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆண்டவரே சர்டிஃபைட் பண்றார். யார சர்டிஃபிகேஷன் பண்றாரு? யோபுவை. என்ன சொல்றாரு? தன்னுடைய உத்தமத்திலே அவன் எப்படி இருக்கிறான்? உறுதியாய் நிலை நிற்கிறான். மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷிச்சு ஜீவனை விடு. ஏன்னா நம்ம பிள்ளைகளை கடவுள் எடுத்துட்டாரு, சொத்து பத்து போயிடுச்சு, எல்லாம் தீக்கரையாயிடுச்சு, 0 ஆயிட்ட நீனு, இன்னும் என்ன கர்த்தர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு மனைவி சொல்றாங்க. அப்பொழுது கூட யோபு மனதளவிலும் கர்த்தரை விட்டு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அவர் எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்வார் அப்படின்னு ஒரு உறுதியான நம்பிக்கை. ஆண்டவர் யோபுடைய மனைவி கேட்ட கேள்விக்கு யோபு சரியா பதில் சொன்னான். நான் உத்தமத்தில் இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படல, அவர் நல்லவர் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அவர் கையிலிருந்து பெற்ற நான் இழந்தா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவர் யோபு தன்னுடைய ஃபிலாசபியை சொல்கிறார், தன்னுடைய தத்துவம். இப்போ பைபிள் படிக்கிற நமக்கு தெரியும், யோபுவின் கையிலேருந்து பிடுங்கினது ஆண்டவர் இல்லை, கொடுத்தது தான் ஆண்டவர். பறிச்சுட்டு போனது யாரு? சாத்தான். இப்போ நமக்கு தெரியும், பைபிள் எழுதிக்கனால படித்து பார்த்து சொன்னார். ஆனால் யோபுவுக்கு அது தெரியாது. அவர் ஒரு சென்டிமெண்ட்டாக என்ன சொன்னார்னா, ஒரு ஃபிலாசபி சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான். ஆனாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் ஒரு உண்மையாக நிற்கிறார். உத்தமமாக கடைசி வரைக்கும் யார் விட்டு போனாலும் நாம் விட்டு போக மாட்டான் உறுதியாக இருக்கார். அப்போ நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் அல்லது தேவனுக்காக செய்த பொருத்தனையில் நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. உறுதியாக நிற்கிறது இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். உத்தமத்திலும் மனதளவிலும் நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருக்க வேண்டும். கடைசியாக கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 7வது வசனம். கொலோசியர் 2:7 வாசிங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, ஏற்கனவே நம்பிக்கையை பற்றி சொல்லியிருந்தேன், இப்போ அது ரிலேட்டட் தான். இதில் பெருகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரத்தில் பெருக வேண்டும். ஸ்தோத்திரம்னா என்னது? நீ செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே,
நீ செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? 5 அப்பம் 2 மீன் அவர் கையில் கொடுத்தாங்க. அதை கையில் அப்படி ஏந்தி வானத்தை அண்ணாந்து பார்த்தார், ஸ்தோத்திரம் பண்ணார். 5 அப்பம் 2 மீன் என்னாச்சு? மல்டிப்ளை ஆச்சு, பெருகுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இப்போ இருக்கிற சில ஆதாரங்களுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்ல சொல்ல குறைவுகள் மாறும், நிறைவுகள் உண்டாகும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அப்போ விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்னா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். என் கணவர் மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி, என் பிள்ளை நல்லா படிக்க ஆரம்பித்ததுக்காக நன்றி, என் நல்ல வரன் வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி, நன்றி நன்றி நன்றி. அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். நம்ம ஃபெய்த்து அசைக்க முடியாத வெங்கல தூணாக மாறிவிடும். ஹல்லேலூயா. பிசாசு எந்த ஆயுதத்தை கொண்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்தாலும் இந்த விசுவாசத்தை அவனால் வீழ்த்தவே முடியாது. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நம்ம என்ன பண்ணணுமா? உறுதியா நிக்கணும். ஒரு ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம்னா வெறும் நம்புறது மட்டுமல்ல, அதுக்கு அடையாளமாய் வாயில் என்ன பண்ணணுங்க? ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடைசியாக ஆண்டவர் சொல்ற ஆலோசனை நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இன்னும் நம்ம உறுதியாகணும்னா நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய கிரியைகள், செயல்பாடுகள் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிறைய நேரத்தில் ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த காரியத்துக்காக போகிறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறேன். நம்ம இப்போ கொஞ்சம் மாற்றி ஜெபிக்கணும். நான் இந்த காரியத்துக்காக போகலாமா வேண்டாமா அப்படி கேட்கும்போது என்னன்னா ஒப்புவிக்கிறோம். நான் போகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம ரூட்டுக்கு அவரை பிடிச்சி என்ன பண்ணுறோம்? இழுக்கிறோம். அதில் தேவ சித்தம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன்னு சொன்னால் போங்க, வேணான்னு சொன்னால் விட்டுருங்க, பழகி பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த உறுதியை குறித்து திருப்பி சொல்கிறேன். முதல்ல எதில் உறுதியாக இருக்கணும்? நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? தன் வழியிலே உறுதியாக இருப்பாங்க. யாரெல்லாம் நீதிமான்கள்? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எல்லாம் நீதிமான்கள். ஒன்று, எப்படி எதில் உறுதியாக இருக்கணும்? ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும், அடுத்தது உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும், கடைசியாக விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்கள் வழிகளை வாய்க்கச் செய்வார். எழுந்து நிற்கலாம். தகப்பனே, இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்த நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற, பின்பு யூடியூப்பில் பார்க்க போகிற யாவருக்காக இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரீபா தாரா ஷாந்தூனராமா லேகா தனராபா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றிலிருந்து ஆண்டவரே மன உறுதியிலே வலிமை பெறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இதுவரை கண்டிராத ஜெபத்துக்கான பதிலை இது முதல் காண்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இவருடைய மன உறுதியை குலைக்கும்படியாய் பிசாசால் அனுப்பப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமும் வல்லமையில நாமத்தினாலே நான் சபித்து செயலக்க செய்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் மன தெளிவு வருவதாக, தைரியம் வருவதாக. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்ற மன உறுதி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் அப்படியாக பக்குவப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஆண்டவரை கற்று தேர்ந்தவர்கள் அல்ல, கற்றுக்கொள்கிறவர்கள். இன்னும் கற்றுக்கொள்ள கிருபை தாரும். கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்து வாழ்க்கையில ஜெயத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா சோர்வுகளும் மாறட்டும், கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு ஆமென் சொல்லுவோம்.